நீங்கள் கடந்த முறை இந்தியாவுக்கு வரும்பொழுதே உங்களுக்கு நமஸ்தே மோடின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி நடத்தியது இந்தியா. மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடத்தி அவர், அதாவது ட்ரம்ப்பு, அவருடைய மகள் இவாங்கா, அவருடைய மருமகன் குஷ்னர் என்று அந்த குடும்பத்தினரே நீங்கள் வரவழைச்சு அகமதாபாத்தில் ஏழை எளிய மக்கள் இருக்க பக்கம்லாம் அடைச்சி வெள்ளை துணி கட்டி மூடி நீங்கள் கூட்டிகிட்டு வந்து அந்த மிகப்பெரிய ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இருக்கின்ற அந்த ஸ்டேடியத்தில், நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் பெரிய நிகழ்ச்சி நடத்தி அவருக்கு வந்து குஜால் படுத்தி அனுப்பிச்சிங்கல்ல. அதே போன்று அவர் தேர்தலில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிங்கல்ல, ட்ரம்புக்கு தான் வாக்களிக்கணும், அதாவது அமெரிக்காவில் இருக்கின்ற இந்தியர்கள் ட்ரம்புக்கு வாக்களிக்கணும்னு வெளிப்படையாக கேட்டீங்கல்ல. பொதுவாக கேட்பதில்லை. ஏனென்றால் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்காவோடு இந்தியா உறவாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பொதுவாக சொல்லப்போனால் ஆரம்ப காலத்தில் வந்து இந்தியா வந்து அமெரிக்காவோட உறவு இல்லை, நம்ம ரஷ்யாவோடு தான் உறவாக இருந்தோம். 91 வந்து ரஷ்யா சோவியத் யூனியன் வந்து உடைந்த பிறகு அதோட நிலைமை கொஞ்சம் மாறியது. நம்ம அமெரிக்காவோட நெருக்கமாக இருந்தோம். இருப்பினும் கூட இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு என்பது ஏற்றுக்கொள்ள முடியல. இரண்டாவது, பிரச்சாரத்திற்கு அப்புறம், வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ட்ரம்ப் சொன்ன முக்கியமானது, இந்தியாவே வந்து ஒரு வரிகளின் மன்னன் அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தினார். அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க. இந்தியாவும் தாய்லாந்தும் அதிகமான வரிகளை விதிக்கிறாங்க, அதை நிப்பாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்யாவிடமிருந்து அதிகமான கச்சா எண்ணெயை இந்தியா வாங்குகிறது. நாங்கள் அவங்க மேலே பொருளாதார தடையை விதித்திருக்கோம், ஆனால் ரஷ்யாவும் சீனாவும் வாங்குறாங்க. இது வந்து ஒரு ரிட்டாலியேஷன் சொன்னார். எச்சரிக்கைன்னு வார்த்தையை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் இந்தியா ரஷ்யாவிடம் ரூபாய் கணக்கில் வாங்குறாங்க, டாலரை பயன்படுத்தணும், டாலர் தான் அந்நிய செலவாணியாக இருக்க வேண்டும், இதெல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்.